உங்களில் எவரும் அல்லாஹ்வை நம்பி மறுமை நாளையும் நம்பியிருந்தால் அவர் நல்லதை மட்டுமே பேசட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும். உங்களில் எவரும் அல்லாஹ்வை நம்பி மறுமை நாளையும் நம்பியிருந்தால் அவர் தன் அண்டை அயலாரை பக்கத்து வீட்டாரை மதிக்கட்டும். உங்களில் எவரும் அல்லாஹ்வை நம்பி மறுமை நாளையும் நம்பியிருந்தால் அவர் தன் விருந்தாளியை உபசரிக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் 3 அடிப்படை இஸ்லாமிய நடத்தைகளை சுருக்கமாக கூறுகிறது. நல்ல வார்த்தைகள். நாம் பேசும்போது அது யாருக்கும் தீங்கு விளைவிக்காத, பயனுள்ளதாகவும் அன்பானதாகவும் இருக்க வேண்டும். அல்லது தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்து மௌனமாக இருக்க வேண்டும். அண்டை அயலார் உரிமை. அண்டை வீட்டுக்காரர்களுடன் நல்லுறவை பேணுவது, அவர்களுக்கு உதவுவது மற்றும் தீங்கு இழைக்காமல் இருப்பது. விருந்தோம்பல். வீட்டிற்கு வரும் விருந்தாளிகளை இன்முகத்துடன் உபசரித்து அவர்களுக்கு மரியாதை அளிப்பது. இந்த 3 செயல்களும் ஒரு முஸ்லிமின் ஈமான் நம்பிக்கை உறுதியாக இருப்பதற்கான அடையாளங்களாக வலியுறுத்தப்படுகின்றன.